வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவர்களுக்கு எல்லா அருளுரைகளிலும், எல்லா நற்செய்தி கூட்டங்களிலும், எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லி முடிக்கிற ஒரு விஷயம் மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும், மனம் திரும்பி வாழணும். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கூட மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. இந்த மனம் திரும்புதல்னால் என்ன? கடவுளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது. இந்த தபசு காலத்தில் நான் மனம் திரும்பி வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய கோயிலுக்கு வர்றது, நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுறது, நிறைய பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுறது, நிறைய பாட்டு பாடுறது, நிறைய ஜெபிக்கிறது, இவை மட்டும் மனம் திரும்புதலுக்கான அடையாளங்கள் இல்லை. இந்த மனம் திரும்பலுக்கு பின்னால் இன்னொரு வேலை இருக்குது. அது என்னென்னா ஒப்புரவாகுதல். யாரோடு ஒப்புரவாகுதல்? கடவுளோடு ஆகிற ஒப்புரவாகலுக்கு தான் மனம் திரும்புதல் பேர். நீ உண்மையிலே யார்கிட்ட ஒப்புரவாகணும்னா, இதுவரைக்கும் யார்கிட்ட நீ பேசாமல் இருந்தியோ, யார் மேலே கோபமாக இருந்தியோ, யார்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சியோ, யாரை எதிரியாக நினச்சியோ, யாரை வீழ்த்தணும்னு நினச்சியோ, யார் உனக்கு விரோதின்னு நினச்சியோ, அவங்களோட ஒப்புரவாகுதலும் சேர்த்தது தான் மனம் திரும்புதல். வெறுமனை கடவுளுக்கு அடுத்த காரியங்களை சரி நான் உண்டு கடவுள் உண்டுப்பா, வேறு எதையும் கடை முடியாது, எவன் எக்கெடுக்கிட்டால் போட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனம் திரும்புதல் ஃபுல்ஃபில் ஆகணும்னா சக மனிதர்களோடு நீ ஒப்புரவாகணும். ஒப்புரவாகாமல் நீ மனம் திரும்பினா அந்த மனம் திரும்புதல் முழுமையான மனம் திரும்புதல் இல்லை. மனம் திருந்தாமல் நீ வெறுமனு ஒப்புரவாகினா அந்த ஒப்புரவாகுதல் நிலைக்காது. இதுதான் பேசிக் தியரி. எனவே மனம் திரும்புதல்னு சொன்னால் கடவுளை நோக்கி கடவுள்கிட்ட நெருங்கி வருதில்லை, மனிதர்களிட்டும் நெருக்கத்தோடு அன்போடு நடந்து கொள்வது. அப்போ இந்த தபசு காலத்தில் கடவுளை நான் மனம் திரும்பணும். மனம் திரும்புவதனுடைய முதல் அடையாளம் என்ன? ஒப்புரவாகுதல். யார் ஒப்புரவாகுதல்? யாரை நான் எதிரியாக நினைக்கிறேனோ, யாரை விரோதியாக நினைக்கணும், யாரை பார்த்தா எனக்கு பிடிக்கலையோ, யாரை இது வரைக்கும் வெறுத்தனோ அவர்களோடு ஒப்புரவானா உன்னுடைய மனம் திரும்புதல் முழுமையடையும். ஆக இந்த தபசு காலம் முழுக்க நீங்கள் செய்ய வேண்டியது, கடவுளே நான் மனம் திரும்பணும். அந்த மனம் திரும்புதலை முழுமையாக்க சக மனிதரோடு நான் ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகிற துணிவையும் ஒப்புரவாகிற குணத்தையும் எனக்கு தந்தால்தான் என் மனம் திரும்புதலே முழுமையடையும் என்கிற வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.